இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையே இல்லைங்க. ஒரு ஊறுகாயோ இல்லைனா தயிரோ இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களா இருந்தால் சாஸ் தொட்டு சாப்பிட்லாங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 1/2 கிலோ முள்ளங்கி வாங்கி கிரேட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் கிரேட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிட்டேங்க. அது நல்லா ஆவியிலே வெந்து வந்துடும். தண்ணி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேங்க. இந்த மாவில் முள்ளங்கி ஆற விட்டு இந்த முள்ளங்கியில் போட்டு பிசைஞ்சு எடுத்துடணுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன் பை ஒன் நான் காட்டுறேன். மாவோட முள்ளங்கியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அழகாக கோட் ஆகும். இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவு தாங்க எடுத்திருக்கேன். சீரகம், ஓமம் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேங்க. பெருங்காயம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்குங்க. பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மஞ்சள் தூள், ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட நான் ஆட் பண்ணிட்டேங்க. நல்ல ஒரு கப் அளவு கொத்தமல்லி தழை. இது கூட காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. எல்லாமே 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அளவு தாங்க சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா ஊறி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இட வேண்டியது தான். அது கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பால்ஸ் எடுங்க. அப்போ அழகாக ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் என்னங்க, இட வேண்டியது தான். ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் இட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறும் வாண்டியில் 2 பக்கமும் சப்பாத்தியை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆயில் போடுங்க. அப்போ ஆயில் போட்டதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அழுத்தி விட்டு எடுத்து பாருங்கள். சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓ சூப்பராக இருக்கேன்னு இந்த மாதிரி சப்பாத்தி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நளினி கணேஷ் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்டு தான் இந்த நான் சப்பாத்தி வீடியோவை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். அது மட்டும் இல்லைங்க, இந்த சப்பாத்தி இவ்வளோ சப்பாத்தி பண்ணது இன்றைக்கி ஸ்கூலுக்கும் நான் சேர்ந்து எடுத்துகிட்டு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. போக வர எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் ஊறுகாய் வச்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் தயிரும் வச்சுக்கிட்டேங்க. ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குங்க வீடியோ? பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.